Hello friends, welcome back to my channel Sona's Cooking Journey. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மெதுவடை ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம மிக்ஸியிலேயே மாவு அரைச்சு வெளியில கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா இருக்கிற மாதிரி வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ உளுந்த ஊற வச்சிடலாம். நான் ஒரு 250 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் ஊற வச்சிருக்கேன். எதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கணும்னா நம்ம மிக்சியில் அரைக்கிறப்ப மாவு சூடாயிடும். சூடாயிட்டதுன்னா வடை கிறிஸ்பியாக வராது. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரைச்சிங்கன்னா வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு 1/2 கப், பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, பொடியா நறுக்கின கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், நுணுக்கின சோம்பு ஒரு டீஸ்பூன், அப்புறம் பொடியா நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ வாங்க வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வடைக்கு மாவு அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சிருக்க உளுந்தை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மாவுல தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. தண்ணி ஆயிட்டதுன்னா அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் வடை. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சியும் சேர்த்துடலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணுன்னா அதை நுணுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா நுணுக்கி வச்சிருக்க சோம்புத்தூள், பொடியாக நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வெங்காயம் உப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால மாவு தண்ணி ஆயிட்டதுன்னா வடை கிறிஸ்பியாக வராது. இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்க மாவுலேருந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எடுத்துட்டு நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை ஒன்று போட்டு அது எண்ணெயில் நம்ம போட்டுற வேண்டியதான். நீங்கள் ஒவ்வொரு தடவை வடை போடுறதுக்குமே கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிக்கோங்க 2 கையும். இல்லாட்டி மாவு கையில் ஒட்டிக்கும், வடை போட சரியாக வராது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நம்ம எல்லா வடையும் போட்டுடலாம். இதை போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. நீங்கள் குக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வடையெல்லாம் மேலே வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி போட்டு இன்னும் ஒரு 4-5 மினிட்ஸ் குக் பண்ணால் நம்மளோட வடை ரெடி ஆகிடும். பாருங்க, இப்போ வடை ரெடி ஆயிட்டுது. இதை இந்த மாதிரி ஒரு குச்சியால் நம்ம எடுக்கலாம். இது பேர் வடை குச்சின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா இதில் இருக்க எக்ஸஸ் ஆயில்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ஈஸியாக அது ட்ரெயின் ஆகிடும். இதை எடுத்துட்டு நம்ம அதை சட்டி மேலே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வச்சிங்கன்னா அதில் இருக்க ஆயில்லாம் வந்துடும். அப்புறம் நம்ம ஒரு பேப்பர் டவல் போட்ட ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம பாக்கி இருக்கிற மாவையும் அந்த மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். அந்த மெத்தட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம். கொஞ்சம் மாவை எடுத்துட்டு கையிலே அப்படியே தட்டிட்டு அப்படியே போட்டுடலாம் எண்ணெயில். இதுவும் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு பாலித்தீன் பேப்பரில் கொஞ்சம் தண்ணியை தொட்டு தடவிட்டு அதில் போட்டு நீங்கள் அதை எடுத்து எண்ணெயில் போடலாம். இப்போ எல்லா வடையும் ரெடி ஆயிட்டுது. இதை சாம்பார் கூட இல்லாட்டி தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.